ஹாய், என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பற்றின வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் டிப்ஸ், லைஃப் ஸ்டைல் வீலாக், மாம் டாட்டர் மூமெண்ட் பார்க்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப நாளாக நான் சாமி கும்பிடாமல் இருந்த நாட்களும் உண்டு. சமீபமாக என்னன்னு தெரியல, எனக்கு சடனாக முருகர் மேலே ஒரு பற்று வந்தது. பட் எப்பயுமே எனக்கு பிடிச்ச கடவுள் பார்த்திங்கன்னா விநாயகர் தான். அவர் என்னோடய ஃப்ரெண்ட். நான் சாமின்னு நினைக்கிறத விட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். சின்ன வயசுலேருந்தே நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். எங்கே விநாயகர் பார்த்தாலும் வாங்குவேன். ஒரு 100 to 150 குட்டி குட்டியான ஒரு ஸ்டாச்சு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவர்கிட்ட உட்காந்து நான் பேசுவேன், கோயிலுக்கு போவேன், உட்காந்து பேசுவேன். ஒரு ஃப்ரெண்டாகவே அவரை நான் பார்த்துட்டேன். அவர் தம்பியை நான் கண்டுக்கிட்டதே கிடையாது. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 months பேக் முன்னாடி எனக்கு திடீர்னு என்னையும் அறியாமல் முருகன் மேலே ஒரு பற்று வர ஆரம்பிச்சிது. என்ன ரீசன் எனக்கு சொல்ல தெரியல, சடனாக வந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டைமில் உங்களுக்கு சஷ்டி விரதம் வந்தது. சரி இருக்கலாமே அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். 48 days மாலையெல்லாம் பெருசாக போட்டதில்லை. ஏன்னா நான் பெருசாக சாமி கும்பிட்டு அவ்வளோ இதெல்லாம் இருந்தது கிடையாது. அதனால் ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் மாலை போட்டுக்கிட்டேன். ரொம்ப டீப்பாக இருந்தேன்னு சொல்ல முடியாது. பட் அதே சமயத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். Day 1 நம்ப மாட்டீங்க, Day 1 நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். நான் மாலை போட்டு அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு கிடச்சிது. எனக்கு டீச்சிங்காக ரொம்ப பிடிக்கும். அது என்னோடய பேஷன் கூட சொல்லலாம். பல காரணத்துக்காக என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் நடுவில் திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 years எனக்கு பிரேக் வந்துருச்சு. அவ்வளோதான், இனிமேல் நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சேன். அது வேறு ஒரு ஸ்டோரி. அடுத்த ப்ளாகில் நான் ஷேர் பண்ணுறேன் ஏன் நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு. பட் அவ்வளோதான், முடியாது அப்படின்னு நினச்சேன். சடனாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்னிங் எனக்கு ஒரு கால், ஒரு ஃப்ரீலான்சர் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு காலேஜில் கிளாஸ் இருக்கிறதுக்கு, பார்ட் டைம் தான், பட் காலேஜில் கிளாஸ் இருக்கிறதுக்கு. ஸோ நான் குட்டீஸ் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். சடனாக பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜில் கிளாஸ் இருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இட்ஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். நான் விரதம் ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி நாளே எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் பயங்கர பிஸியாக போனாலும் என் விரதம் கரெக்டாக போச்சு. காலையில் ஈவினிங் குளிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து விரதம் இருக்கிறது எல்லாமே. ஸோ 48 days நான் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. நிறைய அன்எக்ஸ்பெக்டட். பட் ஒரு விஷயம், என் கூட இப்போ விநாயகர் இருக்கார், முருகர் இருக்கார். இது உங்களுக்கு ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் அப்படிங்கிற பிளாக் கிடையாது, ஒரு நம்பிக்கை தான். எதனால் எனக்கு முருகர் எனக்கு தோட ஆரம்பித்தாருன்னு எனக்கு தெரியல. எதனால் நான் கும்பிட ஆரம்பித்தேங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக முருகர் எனக்கு நிறையா செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது நிஜமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு பக்கம் விநாயகர், ஒரு பக்கம் முருகர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எப்பயுமே ஓடிட்டுருக்கு. ஸோ விநாயகர் எப்பயுமே என்னோடய ஃப்ரெண்டு தான், முருகர் எப்பயும் எனக்கு துணையாக இருக்கார். ஸோ 2 பேர் இருக்கிறதுனால என் லைஃப் இப்போ நிறைய சேஞ்சஸோட ஸ்மூத்தாக போகுதுன்னே சொல்லலாம். எது வந்தாலும் நிமிர்ந்து நில், கண்டு கொள்ளாமல் கடந்து செல் தோழி. நன்றி.